மனிதன் சுத்திகரிக்கப்படுகிறான். மேன் இஸ் பியூரிஃபைட். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. ஒரு மனுஷன் அவன் எதிலே சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கும்போது, வெள்ளியை அந்த குகையிலே போட்டு அது அழுக்கை எடுக்கிறார்கள். அந்த உஷ்ணத்தினாலே அந்த அழுக்கு பிரித்து எடுக்கப்படுகிறது. அவ்வண்ணமாகவே தான் பொன்னையும் அங்கே நெருப்பிலே புடமிட்டு அதை சோதனை உள்ளாக்கி அதை சுத்தமாக்குகிறார்கள். மனுஷனை ஆண்டவர் எப்படி சுத்தமாக்குகிறார் என்று பார்க்கும்போது, அவனுக்கு புகழ் வரும்போது அவன் சோதனைக்குட்படுத்தப்படுகிறான். அவனுடைய செயல்பாடுகள் எப்படியாய் இருக்கிறது என்பதை தேவன் அங்கே அறிய விரும்புகிறார். ஆனபடினால் தான் இந்த நாட்களில் பார்க்கும்போது அநேகர் அவர்கள் கீழ்த்தளத்திலிருந்து மேல்தளத்திற்கு உயரே வரும்போது அவர்கள் சோதனையை மேற்கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் வீழ்ச்சியை அடைகிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியர்கள் மத்தியிலும் ஊழியக்காரர்கள் மத்தியிலும் பார்க்கிறோம். இதை நாம் நன்கு அறிந்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு புகழ்ச்சி அல்ல, தாழ்மையை கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருக்கே